Morning children. 7th standard English second unitல இருக்க prose. The last stone carver. The last stone carver. The stone carver means stone carverனா கற்களை கொண்டு கற்களில் சிற்பிகள் என்ன பண்ணுவாங்க, சிலை செதுக்குவார்கள். அவர்களை தான் யார் சொல்லுவாங்க, ஸ்டோன் கார்வர்னு. அந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர்ன்றது அந்த கடைசி கற்சிற்பின்ற மீனிங். சரி, இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். த யங் மேன் flung the hammer and the chisel to the ground and cried, I am living, Father, I am living you and this work. Look what it's brought us. அந்த நம்ம புக்கில் பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து ஓல்டு மேன் யார், அவர் தான் ஸ்டோன் கார்வர். அவர் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறது வந்து சர்வன்ட் சலீம். அது ஒரு யங் மேன் இருக்கிறது தான் அவருடைய மகன். அந்த யங் மேன் என்ன பண்ணுறான்னா, ஸ்டோன் கற்களை செதுக்குவதற்கு என்ன தேவைப்படும், சுற்றி உளியெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் கையில் வச்சுருக்கான். அதை என்ன பண்ணுறான், த யங் மேன் flung the hammer and the chisel to the ground and cried. அவன் கையில் இருந்த ஹேமர்னா என்னது, சுத்தி, சிசல்னா என்னது, உளி. அந்த இளைஞன் தன் கையில் இருந்த சுத்தியும் உளியும் என்ன பண்ணான், கீழே விட்டெறிந்தான். ஐ எம் லிவிங் ஃபாதர், நான் என்ன பண்ண போகிறேன், நான் போகிறேன். ஐ எம் லிவிங் யூ அண்ட் திஸ் ஒர்க்கு, நான் உங்களை விட்டுட்டும் இந்த வேலையை விட்டுமே என்ன பண்ண போகிறேன், நான் போகிறேன். லுக் வாட் இட்ஸ் brought us. நாம் இத்தனை காலமாக இந்த வேலை செஞ்சதுனால நமக்கு என்ன பலன், இது என்ன நமக்கு கொடுத்துருக்குதுன்னு அவன் என்ன பண்ணுறான், ஒரு விரக்தியோட கத்துறான் அப்பாக்கிட்ட. He spread out his arms and glanced indifferently at the small congested workroom. He spread out his arms. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கைகளை விரித்து and glanced indifferently at the small congested workroom. அந்த சிறிய சிறிய பொருட்கள் அடைந்த அந்த அறையை காமிச்சு என்ன சொல்கிறான், இந்த இப்படி கன்ஜஸ்டாக என்னது, நெருக்கமாக இருக்குது, இந்த இந்த இப்படி இருக்கிற பொருள்லாம் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப அடசலாக இருக்குது ரூமு. த ஒயிட் வாஷ்ட் வால்ஸ் வேர் ஸ்டெயின்ட் பை மெனி மான்சூன். அந்த வீட்டில் இருக்க சுவர்களுக்கெல்லாம் பெயிண்ட்டை ஒயிட் வாஷ் பண்ணிய பல மாதங்கள் ஆயிடுது. அந்த மான்சூன்னா என்னது, பருவமழைகளால் அந்த சுவர்லாம் என்னது, வாதிப்படைந்து கரை படிந்து கிடக்குது. The window bare of curtains opened into the tiny backyard. அந்த செவுத்தில் இருக்க அந்த சுவரில் இருக்க விண்டோ இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கான், ஒரு திரைச்சீலை. பேர் ஆஃப் கர்டன்ஸ்னானது ஸ்க்ரீன், அது திரைச்சீலை கூட எதுவும் இல்லாதனால பேக்யார்ட்னா பின்னால் இருக்க கொல்லைப்புறம், அந்த விண்டோ வழியாகவே பார்த்தாவே என்ன தெரியுதான், பேக் சைடெல்லாம் தெரியுது. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் திஸ் இஸ் ஆல் வி ஹேவ். நத்திங். ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க், நம்ம என்ன பண்ணிட்டோம், பல ஆண்டுகளாக உழைத்து விட்டோம். பயன் என்ன, எதுவுமே இல்லை. நத்திங். திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் டஸ் நாட் பே. இந்த சிற்பி வேலையாளரால் நமக்கு என்ன கிடைக்காது, எந்த விதமான வருமானமும் எதுவும் இல்லை. த ஓல்டு மேன் ஸ்டார்ட் அட் ஹிஸ் சன் இன் சர்ப்ரைஸ் although his voice trembled. The old man stared at his son in surprise. கிழவர் என்ன பண்ணுறாரு, மகன் பேசுகிறத கேட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. although his voice trembled, அவரோட குரல் என்ன ஆகிடுது, அப்படியே நடுங்குது. it did not lose its usual gentleness. இருந்தாலும் கிழவர் மென்மையோட பேசுகிறாரு. it's not only the money that matters, son. இந்த வேலையினால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பணம் மட்டுமே நம்முடைய குறி அல்ல, நம்ம குறிக்கோள் அது பணம் மட்டுமே அல்ல மகனே. இட் இஸ் த சர்வீஸ் அவர் சர்வீஸ் டு காட். இது நாம் இறைவனுக்கு ஆற்றும் தொன்றும் கூட. இதனால் நம்ம வந்து பணத்தை குறியாக வச்சு நம்ம இந்த வேலையை செய்யலை, நாம் என்ன பண்ணுறோம், சர்வீஸ் டு காட், நம்ம இறைவனுக்காக இந்த வேலையை செய்கிறோம். இன்றைக்கி இந்த ஃபோர் பேராகிராஃப்ஸ் மட்டும் போதும். இதில் 3 கொஸ்டின் இருக்குது, அந்த 3 கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை இன்றைக்கி படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு டிட் த ஓல்டு மேன் ஏர்ன் ஹிஸ் லிவிங்.
த ஓல்டு மேன் ஏர்ன்டு ஹிஸ் லிவிங் பை கார்விங் ஸ்டோன்ஸ் ஃபார் த டெம்பிள். அந்த ஓல்டு மேன் தன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பணம் சம்பாதித்தார்? த ஓல்டு மேன் ஏர்ன் ஹிஸ் லிவிங் பை கார்விங் ஸ்டோன்ஸ், கற்களை சிற்பங்களை செதுக்கி என்ன பண்ணார்? தன்னுடைய வருமானத்தை ஈட்டினார். வாட் டிட் ஹி யூஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க்? அந்த தொழிலை செய்வதற்கு அவர் எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினார்? ஹி யூஸ் ஹேமர் அண்ட் எ சிசல் ஃபார் ஹிஸ் ஒர்க். ஹேமர்னானது சுத்தி, சிசல்னானது உளி. வாட் வாஸ் த ஒர்க் ரூம் லைக்? அவர் செய்ய அந்த வேலை செய்கிற இடம் எப்படி இருந்ததுன்னா, த ஒர்க் ரூம் வாஸ் ஸ்மால் அண்ட் கன்ஜஸ்டட், ரொம்ப சிறியதாகவும் இட நெருக்கடியாகவும் இருந்தது. த வால்ஸ் வேர் ஸ்டெயின்ட் பை மெனி மான்சூன், பல காலங்களானது பருவமழையினால் அந்த வீட்டு வெள்ளை அடித்து என்னது பல வருடங்கள் ஆகிறது. த விண்டோ வாஸ் வித்தவுட் கர்டன்ஸ், அந்த வீட்டில் இருக்க சுவர் ஜன்னலுக்கு என்னது ஒரு திரை சீலை கூட இல்லை. இந்த 3 கொஸ்டின் மட்டும் படித்து டெஸ்ட் எழுதுங்க சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.